ஓகே, பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட்ல இப்ப பார்க்க போறது டெவலப்மெண்ட். growth பத்தி படிச்சிட்டோம் சரியா. வளர்ச்சி நடந்துச்சு, தாவரங்கள்ல growth எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துட்டோம் ரைட்டா. growthல பிளான்டோடைய growthல ஆறு அனிமல்ஸோடைய growthல என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். பிளான்ஸோடைய growthல என்ன ஸ்டேஜ் இருக்கும்? ஒன்லி பிளான்ட்டை பத்தி சொல்லு. நீங்களே சொல்லிக்கிறீங்க, எனக்கு எதாவது கேக்குதா? டிஃபரன்சியேஷன், டி டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் ரைட்டு. ஓகே, ஒரு பிளான்ட் வந்து இனிஷியேட் ஆகுது சரியா. அங்க என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? ஒரு தாவரம் இப்பதான் வளருது சரியா, அங்க அந்த இடத்துல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? ரூட்டோட இனிஷியேஷன் சொல்லுமா? ஒரு ரூட் இருக்குல்லம்மா, வேர் வந்து ஒரு விதையிலிருந்து வேர் முளைச்சி வருதியா, அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு கேக்குறேன். பேசஸ் ஆஃப் ரூட். மெரிஸ்டமேட்டிக், எலாங்கேஷன், மெச்சுரேஷன், இது மூணு தானே பார்த்தோம். ஆக்கத்திசு, நீச்சி அடையும் பகுதி, அதுக்கப்புறம் முதிர்ச்சி பகுதி. ஓகேவா ரைட். அதுக்கப்புறம் வேற என்ன படித்தோம்? ஒரு லீஃப்ல வந்து அப்சல்யூட் growthனா என்ன, அப்புறம் ரிலேட்டிவ் growthனா என்ன, அதெல்லாம் படிச்சோமா சரியா. ரைட் ஓகே. டெவலப்மெண்ட்னா என்னன்னா, growth நடந்த பிறகு, ஒரு தாவரம் வளர்ச்சி அடைந்த பிறகு அதுல என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்குது, அதுதான் எதில் வரும்? டெவலப்மெண்ட் வரும். தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா வளர்ச்சி ஆக்கம் அப்படின்னு சொல்றோம். வளர்ச்சிக்கு அப்புறம் வர்றதுதான் வளர்ச்சி ஆக்கம். சரி, அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். டெவலப்மெண்ட் is a term that includes all changes that an organism goes through during its life cycle from germination to the seed to senescence. அதாவது டெவலப்மெண்ட்னா என்னன்னா, ஒரு தாவரம் முளைச்சிருக்கு, ஜெர்மினேஷன் வளர்ச்சி அடைந்ததுல இருந்து விதையை உருவாக்கி என்ன ஆகுது, லாஸ்டா இறுதியில் என்ன ஆகும், இறந்து போகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஒரு தாவரம் முளைச்சதுல இருந்து இறுதியா அதோடைய லைஃப் சைக்கிள் முடிகிற வரைக்கும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் சொல்றோம். புரியுதா? Development is a term that includes all changes that an organism goes through during its life cycle. ஒரு தாவரங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்ல, வாழ்க்கை ஹிஸ்டரி, லைஃப் ஹிஸ்டரியில நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுமே எதில் வரும் அப்படின்னா டெவலப்மெண்ட்ல தான் வரும். புரியுதா? சரியா சரி ரைட். நெக்ஸ்ட் பாரு. Diagrammatic representation of the sequence of process which constitute the development of a cell of a higher plant is given in figure 13.8. சரியா, அதாவது ஒரு தாவரத்துல எப்படி வளர்ச்சி நடக்குது அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம், growthல இருந்து அது இறக்குற வரைக்கும் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குது எல்லாமே டெவலப்மெண்ட் சொல்றோம். இங்க பாரு, முதல்ல மெரிஸ்டமேட்டிக் செல் சரியா, ஆக்கத்திசு செல். கரெக்டா, ஆக்கத்திசு இருக்கு. இந்த ஆக்கத்திசு என்னென்ன, அடுத்து என்ன எந்த இதுக்கு போகுது? ஆக்கத்திசுல இருக்கக்கூடிய பிளாஸ்மேட்டிக் growthனா என்ன அர்த்தம்? பிளாஸ்மேட்டிக் growthனா என்ன அர்த்தம்? அதோடைய புரோட்டோபிளாசத்தோடைய அளவு அதிகரிப்பது. ஒரு செல் இருக்குப்பா, ஒரு செல்லு, அது என்ன ஆகுது, அதுல உள்ள இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் அளவு அதிகரிக்கிறதுல தான் நம்ம என்ன சொல்றோம், பிளாஸ்மேட்டிக் growthன்னு சொல்றோம். புரியுதா இல்லையா? முதல்ல ஒரு ஆக்கத்திசு செல்லு, அதுல வந்து பிளாஸ்மேட்டிக் வளர்ச்சி, பிளாஸ்மாவுடைய வளர்ச்சி நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? டிஃபரன்சியேஷன், வேறுபாடு அடையும். ரைட். இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, பிளாஸ்மேட்டிக் growth நடந்து செல் டிவிஷன் நடக்கும். புரியுதா? பிளாஸ்மேட்டிக் ஒரு செல் வந்து பெருசா ஆயிடுச்சுடா ராஜா, இந்த செல் மறுபடியும் டிவைட் ஆகுமா ஆகாதா? டிவைட் ஆச்சுன்னா அந்த செல் மறுபடியும் எந்த கெப்பாசிட்டியை கொண்டு வரும்? புரியுதாப்பா? ஒரு செல் இருக்கு, அதோடைய பிளாஸ்மாவுடைய அளவு இன்க்ரீஸ் ஆச்சு, இதே செல் மீண்டும் 2 செல்லை ஃபார்ம் பண்ணுமா? அதுதான்டா இங்க பிளாஸ்மா வளர்ச்சி நடந்த பிறகு அந்த செல்லை மறுபடியும் எங்க காமிச்சிருக்காங்க, செல் டிவிஷன் நடந்து அது மறுபடியும் மெரிஸ்டமேட்டிக் செல்லா மாறும். இந்த பாயிண்ட் புரியுதா? மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆக்கத்திசு செல் இருக்குது, அந்த ஆக்கத்திசுல என்ன ஆகுது, அதனுடைய பிளாஸ்மாவுடைய அளவு அதிகரிக்கிறது, மேபி growth நடந்திருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அப்படி growth நடந்த செல் மீண்டும் பகுப்படையலாம் டூரிங் செல் டிவிஷன். பகுப்படைந்து அது என்னவா மாறுது, மறுபடியும் மெரிஸ்டமேட்டிக்கா மாறும். சரியா? இது புரிஞ்சிச்சா? ரைட். இப்ப உங்களுக்கு பிளாஸ்மாவுடைய வளர்ச்சி நடந்துருச்சு, இட் மீன்ஸ் செல் growth நடந்துருச்சு, அது என்னவா ஆகலாம், வேறுபாடு அடைந்து என்னவா மாறலாம்,
நிலைத்த திசுவாக மாறலாம். பர்மனன்ட் டிஷ்யூவா மாறுமா இல்லையா? மெரிஸ்டமேட்டிக் செல்லு growth நடந்துச்சுன்னா தட் இஸ் வேறுபாடு அடைஞ்சு நமக்கு என்னவா மாறிடும்? மெரிஸ்டமேட்டிக் நடந்து இதுவும் ஆகலாம். அதுக்கு நடுவில் இங்க என்ன சார் நடக்குது? பிளாஸ்மாட்டிக் growth நடக்குது. அண்ட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நடுவில் எலாங்கேஷன் நடக்குது. அப்படின்னா என்ன? செல்லுடைய சைஸ் இப்படி இருக்குன்னா லென்த் வைஸ் அது இன்க்ரீஸ் ஆகுறது. முதல்ல இந்த ஈவெண்ட், அடுத்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் வச்சுக்கோ, சரிங்களா? அண்ட் அடுத்த ஈவெண்ட் டிஃபரன்சியேஷன் அடைஞ்சா அது என்ன ஆயிடுது? மெச்சூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் மெச்சுரேஷன். புரியுதா? முதிர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்ப முதிர்ச்சி அடைஞ்ச செல்லு என்ன ஆகுது? செனிசென்ஸ்னா என்ன தமிழ்? என்ன? முதுமை அடைதல், வயதானது அப்படின்னு அர்த்தம். முதுமை அடைந்தா ஃபைனலா எங்க போகுதுப்பா? டெத். அவ்வளவுதான் டெவலப்மெண்ட். புரியுதா? அப்ப ஒரு செல் ஆரம்பித்ததுல இருந்து இறுதியா இறக்கும் வரையில நடக்கக்கூடிய அந்த லைஃப் சைக்கிள் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் தான் நம்ம என்ன சொல்றோம்? டெவலப்மெண்ட் சொல்றோம். புரிஞ்சுதா அந்த சார்ட்? அண்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கிறது இதுவாகவும் மாறலாம் அப்படின்றதான் அர்த்தம். சரிங்களா? ரைட், இது பார்த்துக்கோ. அப்ப நமக்கு ஒரு செல்லு எப்படி வளர்ச்சி அடைந்து இறுதியில இறந்து போகுது அப்படின்றத இதுல பார்த்துருக்கோம். ரைட், அடுத்தது plants follow different pathways in response to environment or phases of life to form different kinds of structure. கரெக்ட் தானே சார்? வெளியில நம்ம சுற்றுச்சூழல்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு, சேஞ்சஸ் நடக்குது? ரொம்ப மழை பெய்யுதா, அல்லது வெயிலா இருக்கா, இல்லது மீடியமா இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி தாவரங்களுடைய growthல சேஞ்சஸை காமிக்கும். அல்லது phases of life to form different kinds of structure. phases of lifeனா என்ன? இப்போ நம்ம சொல்றோம் இல்ல, ஒரு சின்னதா நம்மளுக்கே வந்து பார்த்தோன்னா ஜோர்னல் ஸ்டேஜ்னு ஒன்று படிப்போம், சரியா? அதுக்கப்புறம் அடல்சன் ஸ்டேஜ் நமக்கு சொல்றேன், ஹியூமனுக்கு நம்ம சொல்றேன், குழந்தை பருவம், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, குமர பருவம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியாமா? அந்த மாதிரி அப்ப நமக்கு என்னெல்லாம் சேஞ்ச்? குழந்தையில வேற மாதிரி இருக்கும், குமர பருவம் வரும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், சரிங்களா? அதெல்லாம் படிச்சிருக்கேன் இல்லைங்களா? அந்த மாதிரி பிளான்ட்லயும் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. தாவரங்கள்லயும் இளம் நிலை, அந்த மாதிரி வளர்ச்சி நிலை, முதிர்ச்சி நிலைன்னு தாவரங்கள்லயும் இருக்கு. அப்ப அதுலயும் என்ன ஆகுது? சேஞ்சஸ்ன்றது அதோடைய ஸ்ட்ரக்சர்ல வேறுபடும் சொல்றாங்க. எப்ப ஒரு தாவரம் வளரும் போது ஆரம்பத்துல என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு, சரியா? மெச்சுரேஷன் அடைந்த பிறகு அதுலயும் ஃப்ளவர்லாம் வருது இல்லையா, அது வேற. புரியுதா? அப்ப தாவரங்களுடைய வெவ்வேறு நிலைகள்ல அதோடைய ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும்னு சொல்றாங்க. அதோட அமைப்புல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றாங்க. அது இட் மே பி என்வரான்மெண்டால கூட நடக்கலாம். புரியுதா? சூழ்நிலைகளால கூட அது நடக்கலாம்ன்றாங்க. திஸ் எபிலிட்டி இஸ் கால்ட் பிளாஸ்டிசிட்டி. அப்ப தாவரங்கள் தங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப அதனுடைய வடிவங்கள் மாறுகின்றன. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பிளாஸ்டிசிட்டி. தமிழ்ல உருமாறும் தன்மை. அது உருவத்தை மாத்திக்குது. எதுக்காக? அதோட ஸ்டேஜ்ல மாத்திக்குது. சரிங்களா? புரிஞ்சுச்சா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், எட்டிரோஃபில்லி இன் காட்டன். எட்டிரோ அப்படின்னா என்ன? வேறுபாடு. எட்டிரோனா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஃபில்லினா பாலினேஷன். அங்கேயும் படிப்பீங்கம்மா, அனிமோஃபில்லி. புரியுதா? இங்க ஃபில்லினா லீஃபை குறிக்கும், சரியா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ், வெவ்வேறு வகையிலான இலையை குறிக்கத்தான் நம்ம என்ன சொல்றோம்? எட்டிரோஃபில்லி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரைட். எட்டிரோஃபில்லி இன் காட்டன், அதாவது உங்களுடைய பருத்தி தாவரத்துல இளம் தாவர இலையும் முதிர்ச்சி அடைந்த பிறகு இருக்கக்கூடிய இலையும் வேறுபடும். புரியுதா? இளம் தாவர இலையும் ஜஸ்ட் இந்த மாதிரி யங் லீஃப் வந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி இலையாக மாறும். இதுக்கு பேர் தான் எட்டிரோஃபில்லி. அதாவது ஒரு சீட்ல இருந்து ஜெர்மினேட் ஆகி வரப்போக இலையும், சரிங்களா, அது மெச்சூர் ஆன பிறகு இலையோட இது அதாவது ஸ்ட்ரக்சரும் வேறுபடும். அதை நம்ம என்ன சொல்லலாம்? பிளாஸ்டிசிட்டி. அதில் எட்ரோஃபில்லின்னு சொல்லலாம். புரியுதா? அதே மாதிரி கொரியாண்டர்னா கொத்தமல்லி ஆரம்ப ஸ்டேஜ்லையும் இங்கே கொரியாண்டர் கொடுக்கல. கொத்தமல்லியோடைய லீஃபு முளைச்சி வரும்போதும் அதுக்கப்புறம் வரும்போதும் வித்தியாசம் நிறைய இருக்கும். சரிங்களா? நீங்கள் கொத்தமல்லி வாங்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரியும் இருக்கும். அண்டு
இந்த மாதிரியும் இருக்கும். பாருங்க, நீங்க ஒண்ணா பாருங்க. சரிங்களா? இப்போ கொத்தமல்லியில குச்சி குச்சி மாதிரியும் தெரியும், அண்ட் கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது இந்த மாதிரியும் வரும். ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன இருக்கு? லாக்ஸ்போர், அதான் இந்த படத்துல நீங்க குத்துக்கிறாங்க, இங்க பாரு. லாக்ஸ்பூர்ல ஜோனல் ஸ்டேஜ், இளம் பருவத்துல அதோட இலையோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவே முதிர் பருவம், அடல்ட், கொஞ்சம் பெருசா மாறின பிறகு அதோட இலையோட ஷேப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? எட்டிரோஃபில்லி. அப்ப எட்டிரோஃபில்லினா நமக்கு எக்ஸாம்பிள் காட்டன், கொரியாண்டர் அண்ட் லாக்ஸ்போர். இது மூணுமே எட்ரோஃபில்லி, பிளாஸ்டிசிட்டில வரக்கூடிய எட்டிரோஃபில்லிக்கு எக்ஸாம்பிள். ரைட்டா? அடுத்தது ஒன்று இருக்கு, புரியுதா? இது யங் லீஃப் ஒரு மாதிரியா இருக்கும், மெச்சுரேஷன் அடைஞ்ச பிறகு அதோட லீஃபோட ஸ்ட்ரக்சர் வேரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் எட்ரோஃபில்லி. ஓகே, அதுக்கு அடுத்தது, இன் சச் பிளான்ஸ் the leaves of the journal plant are different in shape from those in mature plants. அதாவது எங்கா இருக்கும்போது வேற மாதிரியும் மெச்சூர் ஆன பிறகு வேற மாதிரி இருக்கும், அதுதான் எட்டிரோஃபில்லின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது, on the other hand, மற்றொரு புறம், difference in shapes of leaves produced in air and those produced in water in buttercup also represent the heterophyllous development due to environment. இந்த இடத்துல அனலைன் பண்ணிக்கோ சார். என்விரான்மெண்ட் மூலியமாக கூட ஒரு தாவரம் சாதாரண ஒரு காத்துல இருக்கு, நிலத்துல இருக்குது, காத்து படுற போது இருக்கும் போதும், அதே தாவரம் தண்ணிக்குள்ள இருக்கும் போதும் அதோட லீஃப் என்ன ஆகுது? வேரியேஷன் இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர்ல வேறுபாடு இருக்குது. சார் அது எதனால ஏற்படுகிறது? என்வரான்மெண்டால ஏற்படுகிறது. ஏன்னா தண்ணியில இருக்கும்போது ஒரு மாதிரியும் சாதாரண நிலத்துல இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா எட்டிரோஃபில்லஸ் டெவலப்மெண்ட் டியூ டு என்விரான்மெண்ட். இந்த வார்த்தை வந்தா அதுக்கான எக்ஸாம்பிள் பட்டர்கப். புரியுதா? எட்ரோஃபில்லஸ் டெவலப்மெண்ட் டியூ டு என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் காரணிகளால அல்லது சுற்றுச்சூழலால் ஏற்படக்கூடிய எட்ரோஃபில்லிக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? பட்டர்கப். இதுக்கு பேர் என்னது? பட்டர்கப்ன்றது ஒரு பிளான்ட். சரிங்களா? பட்டர்கப்ன்றது ஒரு பிளான்ட். ரனன்குலஸ்னு இன்னொரு பேர் இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சு. புரியுதுங்களா? இது முன்னாடி பார்த்த 3 எக்ஸாம்பிளும் வெறும் எட்ரோஃபில்லி. சரியா? இது வந்து என்விரான்மெண்டால ஏற்படக்கூடிய எட்ரோஃபில்லிக்கு எக்ஸாம்பிள். இதுதான் வித்தியாசம். கொஸ்டின்ல என்விரான்மெண்ட் அப்படின்ற வார்த்தை வருதா அல்லது வெறும் எட்ரோஃபில்லி வருதா, இதை மட்டும் தான் நீங்க பார்த்து போடணும் ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரைட், அதையும் பாரு, அந்த படத்தை பாரு. என்விரான்மெண்ட் மூலியமா பட்டர்கப்ல எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் வேரி ஆகுது. டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டட், ஒரு நிலத்துல அந்த பிளான்ட் இருக்கும்போது அதோட இலையோடைய அமைவு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே பிளான்ட் தண்ணியில வாழும்போது இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியுதா? அப்ப இதுவும் எட்ரோஃபில்லஸ் தான், ஆனா எதனால வருது? என்விரான்மெண்டால வருது, சுற்றுச்சூழல் மாற்றங்களால அல்லது சுற்றுச்சூழல் காரணிகளால நடக்கக்கூடிய எட்ரோஃபில்லஸ்க்கு எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? எஸ், எல்லாம் ஒரே இதுவா தெரியுமா? ஓகே, this phenomenon of heterophyly is an example of plasticity. So இந்த மாதிரியான heterophyly condition எதுக்கான எக்ஸாம்பிள்னா பிளாஸ்டிசிட்டி. மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிசிட்டினா என்னன்னா தாவரங்களுடைய வெவ்வேறு ஸ்டேஜில் அதோட ஸ்ட்ரக்சர் மாறுபடுதலுக்கு பேர் தான் பிளாஸ்டிசிட்டி. சரியா? அதில் ஒன்று சாதாரண எட்ரோஃபில்லி. எட்ரோஃபில்லினா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸுக்கு அர்த்தம். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்பூர். காட்டர், கொரியாண்டர், ராக்ஸ்போர்ட். சரிங்களா? அடுத்தது என்விரான்மெண்ட் மூலியமாவும் எட்ரோஃபில்லஸ் கண்டிஷன் நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பட்டர்கப் ஆர் ரனன்குலஸ். அவ்வளவுதான். புரியுதா? இதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிறோம். என்ன ரித்திகா, ஜெனரலா எட்ரோஃபில்லிக்கு எக்ஸாம்பிள் சொல்லு. கொத்தமல்லி, புதினா, பருத்தி, கொத்தமல்லி, பருத்தி, இன்னொரு பேர் வாயிலே நுழையில, லாக்ஸ்பூர். சரியா? அதானே? ரைட், இப்போதான் சொல்றேன், கேட்கறேன்னா அடுத்தது வரணும்ல. சரி, நெக்ஸ்ட். Thus growth, differentiation and development are very closely related events in the life of a plant. அப்போ ஒரு தாவரங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி, வேறுபாடு அடைதல் அண்ட் வளர்ச்சி ஆக்கும், இது 3 நிகழ்வுகளுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் growth நடக்கணும். தாவரங்கள்ல growth நடந்தா தான் டிஃபரன்சியேஷன் நடக்கும், வேறுபாடு அடையும். சார் வேறுபாடு அடைஞ்சாதான் அது பர்மனன்ட் இஷ்யூவா மாறி டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அவ்வளவுதான். இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கனாலும் ஒண்ணு நடக்குமானா நடக்காது.
தாவரங்கள்ல குரோத்தே நடக்காம ஃப்ளவர் வருமா? வராது. அதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த 3 ஈவெண்ட்டுமே ஒண்ணுக்கு நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். Broadly, development is considered as the sum of growth and differentiation. அப்ப வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த வளர்ச்சியாக்கம் அப்படின்றது என்னவா கருதலாம்னா, வளர்ச்சி மற்றும் வேறுபாடு அடைதலுடைய ஒரு கூட்டு தொகை தான் டெவலப்மெண்ட். புரியுதா? இந்த growthம் டிஃபரன்சியேஷனும் ஒன்னா சேர்ந்து என்ன கிடைக்கும்னா டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும். புரியுதா? நான் லிஷா புரியுதாமா? புக்கை பார். ரைட். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் இன் பிளான்ஸ் போத் growth and differentiation is under the control of intrinsic and extrinsic factor. சரி, தாவரங்கள்ல வளர்ச்சியாக்கம் அப்படின்றது 2 ஃபேக்டரால கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. ஒன்னு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா அக காரணிகள். இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர், புற காரணிகள். இப்போ இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா நமக்கு தான் தெரியுமா, என்னென்ன படிச்சோம்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ், அந்த லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டோட இது, புரியுதா? இதெல்லாம் நல்ல பிளான்ட்ல ஒரு லீஃப்ல குளோரோபிளாஸ்ட் நல்லா இருந்தா, அதிகமா இருந்தா அங்க போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும். போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடந்தா பிளான்ட்ல டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். புரியுதாப்பா? இது எதுல வரும்னா இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ல வந்துடும். சரியா? அடுத்தது எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா வெளிப்புற காரணிகள்னா, ஒரு தாவரங்களோட வளர்ச்சிக்கு சன்லைட் அவசியம், லைட் அவசியம், டெம்பரேச்சர் அவசியம், காத்து அவசியம். இதெல்லாம் எதுல வரும்? எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர். அப்ப டெவலப்மெண்ட்ல இதுவும் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? ரைட். அதுக்கப்புறம் the former includes both intracellular. ஃபார்மர்னா என்னது? இன்ட்ரின்சிக் பத்தி சொல்றாங்க. அகக்காரணிகள்ன்றது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா இன்ட்ரா செல்லுலார் அப்படின்னு என்னடா, ஒரு செல் இருக்கு, அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே அதான் நாம் சொல்றோம். குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, இதெல்லாம் கூட அதுல வரும். சரிங்களா? இன்ட்ரா செல்லுலார் என்ன சொல்லலாம்? ஜெனட்டிக் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஜெனட்டிக்னா உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ. சார், ஒரு செல்லுல ஒரு பிளான்ட்ல டிஎன்ஏ உடைய கெப்பாசிட்டி நல்லா இருக்கு, நல்லா டிவைட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதுவே இல்லைன்னா பிளான்டோட growth ஒழுங்கா நடக்காது. சரிங்களா? அப்ப இன்ட்ரா செல்லுலார் அப்படின்றது இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் இன்டர் செல்லுலார் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, இன்டர் செல்லுலார்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரானா செல்லுக்குள்ளவே அப்படின்னு சொல்லிட்டோம்பா. இன்டர் செல்லுலார்னா 2 செல்லுக்கு இடையில நடக்கக்கூடிய ஃபேக்டரும் எதுல வரும்? இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ல வருது. அது என்னதுன்னா கெமிக்கல் such as plant growth regulators, ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்திலீன். புரியுதா? இது எல்லாமே என்னன்னு படிக்கிறோம்? பிளான்ட் growth regulator, தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள்னு சொல்றோம். அப்ப பிளான்ட் growth regulator ஒரு பிளான்ட்டுக்கு உள்ள இருக்குதா வெளியே இருக்க போதா? உள்ளதான் இருக்க போகுது. அப்ப இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அகக்காரணிகள்னு வரும்போது அது இன்டர் செல்லுலாரும் இருக்கலாம், இன்ட்ரா செல்லுலாரும் இருக்கலாம். இன்ட்ரா செல்லுலார்னா ஜெனட்டிக், ஞாபகம் வச்சுக்கோ. இன்டர் செல்லுலார்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் லைக் பிளான்ட் growth regulators. புரியுதா? இதெல்லாம் எதுக்கு முக்கியம்? ஒரு தாவரத்தோட டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு அகக்காரணிகள் முக்கியம் சொல்றோம். சரியா? அடுத்தது லேட்டர் இன்க்ளூட்ஸ். லேட்டர் மீன்ஸ் எதை சொல்றாங்க? எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் சொல்றாங்க. லேட்டர்னா என்னது? எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் சொல்றாங்க. ஓகேவா? லைட், டெம்பரேச்சர், வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரிஷன் கூட எதுல வருது? எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ல வருது. அப்போ தாவரங்கள் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா வேற என்ன காரணிகள் தேவைன்னா லைட் வேணும், ஒளி அவசியம், அதே மாதிரி வெப்பநிலை அவசியம், அதுக்கப்புறம் தண்ணி அவசியம், ஆக்சிஜன் அவசியம், அண்ட் நியூட்ரிஷன் உணவுப் பொருட்களும் அவசியம். சரியா? இதெல்லாம் உணவுப் பொருட்கள்லாம் எங்கேருந்து கிடைக்குது? வெளியிலேருந்து தான் கிடைக்குது அந்த பிளான்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ தாவரங்கள் வளர்ச்சிக்கு இன்ட்ரின்சிக் ஃபேக்டரும் முக்கியம், எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டரும் முக்கியம். புரியுதா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுமா? ஏதாவது புரியலாம் கேளு பார்த்து. என்னம்மா, என்ன டவுட்டு? கூப்பிட்டாளா? என்ன லீடரா அப்படிங்கிற? சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் growth regulator, தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்தி அப்படின்னா என்ன? பிளான்ட் வளர்றதுக்கு தேவையானதை அது கொடுக்குது, அது ரெகுலேட் பண்ணுது. ரெகுலேட்னா ரெண்டுமே பண்ணும். குரோத்தை ப்ரொமோட்டும் பண்ணும், growth இன்ஹிபிட்டும் பண்ணும். வளர்ச்சியை ஊக்கவும் செய்யும், வளர்ச்சியை அடக்கவும் செய்யும். அதுக்கு பேர் தான் ரெகுலேட்டர். சரியா? ஃபேனோட ரெகுலேட்டர் மாதிரி தான். நீ 5ல் வச்சா ஸ்பீடாக போகும், 1ல் வச்சா குறைஞ்சிரும், 0னா 0 போயிடும். புரியுதா? அதே மாதிரி தான் ரெகுலேட்டர்னா அதான் அர்த்தம்.
ஒன்று ஊக்குவிக்கலாம் அல்லது வளர்ச்சியை அடக்கலாம். அதுக்கு பேர் தான் ரெகுலேட்டர். அப்போ தாவரங்களுடைய டெவலப்மெண்ட் அண்ட் குரோத்தில் வளர்ச்சியை எது எதெல்லாம் ஊக்குவிக்கும், எது எதெல்லாம் அடக்கும், சரியா, அது எல்லாமே எதில் படிப்புனா ரெகுலேட்டர் அப்படின்றத படிப்போம். சரிங்களா, பார்க்கலாமா? சரி, அதோடைய பண்புகள் என்ன அப்படின்றத பாரு. இந்த பிளான் growth ரெகுலேட்டர்ஸ் ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லலாம்னா PGRS சொல்லலாம். பிளான் growth ரெகுலேட்டர்ஸ் அப்படி தமிழ் இல்லைன்னா எழுதிக்கோ. ஆர் ஸ்மால் சிம்பிள் மாலிகுல்ஸ் ஆஃப் டைவர்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன். சார், பிளான் growth ரெகுலேட்டர் அப்படின்றது ஒரு சின்ன மாலிகுல் அண்ட் சிம்பிளான மாலிகுல் டைவர்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம். வெவ்வேறு வகையிலான கெமிக்கல் காம்போசிஷனால் ஆனது அப்படின்னு அர்த்தம். பல்வேறு விதமான வேதிப்பொருட்களால் ஆனது தான் யாரு பிளான் growth ரெகுலேட்டர்ஸ் சொல்றாங்க. புரியுதா? தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் அப்படின்றது சிறியவை, எளிமையானவை, ஓகேவா, வெவ்வேறு விதமான வேதிக்கூறுகளால் ஆனது. இதுதான் சிம்பிள். அடுத்தது they could be indole compounds. சார், அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இண்டோல் காம்பவுண்ட்ஸ், இண்டோல் பொருட்களா இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் IAA, இதெல்லாம் வந்து இண்டோல் காம்பவுண்ட்ஸ்ல வரும். எது பிளான் growth ரெகுலேட்டர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் அடினைன் டெரிவேட்டிவ்ஸா இருக்கலாம். அடினைன் எங்க படிச்சுக்கிறீங்க? நைட்ரஜனஸ் பேசஸ்ல படிச்சீங்கல்லப்பா, அதுதான் அந்த இடத்துல அர்த்தம். அடினைன் டெரிவேட்டிவ்ஸா இருக்கலாம். N6 பர்ஃபியூரைல் அமினோபியூரின் கைனட்டின், இதெல்லாம் எதனா வரும்னா அடினைனுடைய டெரிவேட்டிவ்ஸ். சரி, இங்கேயே நீங்க வேற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இண்டோல் காம்பவுண்ட்ஸ் IAA இப்படி இருக்கு இல்லையா, அது என்னது? அது ஆக்சின். பின்னாடி படிப்போம்ப்பா. ஆக்சின் தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல இண்டோல் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டா எதிரில் ஆக்சின் ஒன்று கொடுப்பான். புரியுதா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, அடினைன் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ N6 பர்ஃபியூரல் அமினோபியூரின் அண்ட் கைனட்டின். கைனட்டின்னா சைட்டோகைனின் தான் கைனட்டின். புரியுதா? அப்ப சைட்டோகைனின் ஒரு பக்கத்துல கொடுத்துட்டு அடினைன் டெரிவேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. புரியுதா இல்லையா? மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பா இந்த மாதிரி வரும். சரியா? ரைட். அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கரோட்டினாய்ட்ஸ் லைக் அப்சிசிக் ஆசிட். அங்கேயே வந்துச்சு பாரு. அப்ப அப்சிசிக் அமிலம்ன்றது எதோடைய டெரிவேட்டிவ்ஸ்னா கரோட்டினாய்டோடைய டெரிவேட்டிவ்ஸ். சரியா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? அண்ட் டெர்பின் வந்து ஜிப்ரலிக் ஆசிட், அதாவது GA3. அப்ப என்ன கொடுத்துருப்பான்? ஜிப்ரலின் ஒரு பக்கம் கொடுத்துருப்பான். என்னென்ன பக்கம்? அது டெர்பின் நம்ம மேட்ச் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆர் கேசஸ் லைக் எத்திலீன். எத்திலீனுடைய மாலிகுலர் ஃபார்முலா தான் இது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சின், என்னெல்லாம் படிக்கிறீங்க? ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலீன், அப்சிசிக் ஆசிட். புரியுதாப்பா? புரியுதா? அப்ப ஆக்சின்ன்றது IAA இண்டோல் காம்பவுண்ட்ஸ். புரியுதா? ஜிப்ரலின்ன்றது என்னது? இது இருக்குல்ல டெர்பின், டெர்பினோட காம்பவுண்ட். சைட்டோகைனின்ன்றது இது இருக்குல்ல அடினைன் டெரிவேட்டிவ்ஸ். அடினைன் தான் கொடுத்துருப்பான். ஓகே. எத்திலீன்ன்றது கேஸ். அப்சிசிக் அமிலம் அப்படின்றது அது எங்க கொடுத்துருக்கான் இருக்கல்ல கரோட்டினாய்டோட டெரிவேட்டிவ்ஸ். இதான் மேட்ச் த ஃபாலோயிங் எழுதி வச்சுக்கோ. முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஈஸியா ஆன்சர் போடலாம். இது தெரிஞ்சா போடும். அண்ட் இன்னும் டீப்பா போய் பார்க்கணும்னா N6 பர்ஃபியூரல் அமினோபியூரின் அப்படின்றது கொடுத்துட்டு அப்ப அடினைன் நீங்க என்ன பண்றோம்? சைட்டோகைனின் கொடுப்பான். புரியுதா? எந்த பக்கம் என்ன கொடுத்துருக்கோம் அந்த பக்கம் என்ன வரும். இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்க்கு நீங்க உங்களோட புக்ல எழுதி வச்சுக்கோ. சரியா? அது கொஸ்டினா வரும்போது ஆன்சர் பண்றது கரெக்டா இருக்கும். புரியுதா? நீ அப்புறமா கூட எழுதிக்கோ. நல்லா இல்லைன்னா அப்புறம் எழுதி. சரி, அடுத்தது plant growth regulators are variously described as plant growth substances, plant hormones, phytohormones in literature. அதாவது தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திய வெவ்வேறு பெயர்ல சொல்லலாம். பிளான்ட் growth ரெகுலேட்டர்ல வேற வேற பேர்ல சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பிளான்ட் growth substances, தாவர வளர்ச்சி பொருட்கள்னு சொல்லலாம், அல்லது தாவர ஹார்மோன்கள்னு சொல்லலாம். ஃபைட்டோ ஹார்மோன்னாலும் என்னதான் குறிக்கும்? ஃபைட்டோனாலும் பிளான்ட்ஸ் தான். ஃபைட்டோனால என்ன அர்த்தம்? அப்ப தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகளை நீங்க பிளான்ட் ஹார்மோன்னு சொல்லலாம், ஃபைட்டோ ஹார்மோன்னு சொல்லலாம், பிளான்ட் growth சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் முன்னாடி சொன்ன பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இது
ரைட். நெக்ஸ்ட், the PGRs can be broadly divided into two groups. சார் plant growth regulator ரெண்டு வகையா பிரிக்கலாம். எதன் அடிப்படையில் அப்படின்னா, the functions in living plant body. ஒரு தாவர, அதாவது ஒரு தாவர உடலத்துல என்ன மாதிரியான வேலையை செய்யுது, அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம், பிளான் growth regulator ரெண்டா பிரிக்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா, one group of PGRs are involved in growth promoting activities. எது எதெல்லாம் தாவரங்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய செயல்பாடுகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணுதோ, அதாவது என்னென்னலாம், செல் டிவிஷன், செல் என்லார்ஜ்மெண்ட், பேட்டர்ன் ஆஃப் ஃபார்மேஷன், ட்ராபிக் growth, ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங் அண்ட் சீட் ஃபார்மேஷன், இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லலாம், பிளான் growth promoters. என்ன சொல்லலாம், பிளான் growth promoters. அப்ப செல் டிவிஷன் நடக்குது, செல் டிவிஷன் நடந்தா தாவரங்களோட வளர்ச்சி அதிகரிக்கும். அப்ப growth என்ன ஆகுது, ப்ரொமோட் தான் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி செல் என்லார்ஜ்மெண்ட், அதோட புரோட்டோபிளாஸ்டோட அளவு அதிகரிக்கிறது, அது எதை குறிக்கும், அதுதான் குறிப்போம். பேட்டர்ன் ஃபார்மேஷன், ட்ராபிக் growth, அந்த அந்த வெப்பமண்டல பகுதிகளில் எந்த மாதிரியான வளர்ச்சிகள் வருது, அப்புறம் ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங், சீட் ஃபார்மேஷன், இது எல்லாமே எதுல தான் வரும்பா, பிளான் growth ப்ரொமோட்டர்ல வரும். தாவர வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது என்னென்னலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின். ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் இது மூணுமே பிஜிபியில் வரும், பிளான் growth ப்ரொமோட்டர்ல வரும். புரியுதா? ரைட். அடுத்தது, the PGRs of the other group play an important role in plant responses to wounds and stresses of biotic and abiotic origin. சார், தாவரங்கள் ஏற்படக்கூடிய காயங்கள், சரியா, அல்லது என்வாயர்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ், திடீர்னு ஒரே என்ன சொல்றது, வெயில் அதிகமா இருக்கிறது, வெயில் கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸுக்கு, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது அனதர் டைப் அப்படின்றாங்க. they are also involved in various growth inhibiting activities. நிறைய தாவர வளர்ச்சியை அடக்கக்கூடிய செயல்பாடுகள்ல இன்னொரு குரூப் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்னா, டார்மன்சி. டார்மன்சினா என்ன, உறக்க நிலை, விதை உறக்கம். கேள்விப்பட்டுக்கிறியா? விதை உறக்கம்னா என்ன, விதை தூங்குறதுக்கு பேர் தான் விதை உறக்கம். எப்போ எழுப்போம், எப்போ எழுந்து இருப்பீங்க, அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தா அது முளைக்கும். தட்ஸ் ஆல். அதுக்கு பேர் தான் டார்மன்சி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் அப்சிஷன், உதிர்தல் அப்படின்னு சொல்றோம். இலை உதிர்தல், கனி உதிர்தல், இதெல்லாம் தான் எதுல வரும், அப்சிஷன்ல வரும். சரியா? அப்ப டார்மன்சி, அப்சிஷன் இதெல்லாம் என்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா, growth inhibiting activities, வளர்ச்சி அடக்க நிலைகள் அல்லது வறட்சி அடக்க செயல்பாடுகள்னு வரும். சரிங்களா? the PGR abscisic acid belongs to this group. அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் abscisic acid இருக்குல்ல, ABA, அது எதுல வரும், பிளான் growth inhibitor. சரியா? பிளான் growth inhibitorல வரக்கூடிய. ஓகே. the gaseous PGR எக்ஸாம்பிள் எத்திலீன். வாயு நிலையில் உள்ள ஒரே ஒரு தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்தி எதுன்னு கேட்டா யாருதான், எத்திலீன் தான். சரிங்களா? could fit either of the groups but it is largely an inhibitor of growth activities. இந்த இடத்துல அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 100% பிளான் growth inhibitorன்னு கேட்டா அப்சிசிக் அமிலம். புரியுதா? 100% தாவரங்களுடைய வளர்ச்சி அடக்கி எதுன்னு கேட்டா அப்சிசிக் அமிலம். எத்திலீனும் நிறைய வரும், பட் எத்திலீன் ரெண்டுத்திலுமே வரும். பிளான் growth ப்ரொமோட் பண்ணவும் வரும், இன்ஹிபிட் பண்ணவும் வரும். ஆனா சார், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எத்திலீன் வந்து growth ப்ரொமோட் அதிகமா பண்ணுமா, growth இன்ஹிபிட் அதிகமா பண்ணுமான்னு கேட்டாங்கன்னா இன்ஹிபிட் அதிகமா பண்ணும். சரி? ஆனா growth ப்ரொமோட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணும். புரியுதாப்பா? இதை மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோ. பிளான் growth ப்ரொமோட்டர் ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின். புரியுதா? பிளான் growth இன்ஹிபிட்டர் 100% யார் வரணும், ஃபர்ஸ்ட் அப்சிசிக் ஆசிட். சார், இதுல எத்திலீன் இருக்குல்ல, புரியுதா, எத்திலீன் ஒரு மேபி 70% வச்சுக்கோ, growth இன்ஹிபிட் பண்ணலாம். அண்ட் இதுலயும் யார் வருவா, எத்திலீன் வரும், மேபி ஒரு 30% வச்சுக்கோ. இது நான் சும்மா சொல்ற அசம்ப்ஷன். புரியுதா? அப்ப எத்திலீன் மட்டும் growth ப்ரொமோட்டர்லயும் வரலாம், growth இன்ஹிபிட்லயும் வரலாம். இந்த பாயிண்ட் தமிழ் மீடியம் புக்ல இருக்காது, தயவு செய்து எழுதிக்கோ. இருக்கா? இருக்கா? எத்திலீன் தாவர வளர்ச்சி ஊக்கியாகவும் தாவர வளர்ச்சி அடக்கியாகவும் செயல்படும்.
ஆனால் மிக அதிகமாக தாவர வளர்ச்சியாக செயல்படும் அப்படின்றது எழுது. growth இன்ஹிபிட்டார் தான் மேக்சிமம் இது கொஞ்சம் ப்ரொமோட் பண்றதுல வேலையில இருக்கும். சரியா? ரைட், ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுமா?